Praise the Lord. ஜனவரி 2வது வாரத்துக்கு உங்களை எல்லாரும் அழைக்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபை உள்ளவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி. இதோ கர்த்தாவே, இந்த வருடத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஜனவரி மாதம் 2ஆம் வாரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே தேவரீர் அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவதற்காக நன்றி. எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி அப்பா, எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, கடந்த வாரத்தில் அப்பா தேவரீர் எங்களையும் கர்த்தாவே சுகத்தோடும் பலத்தோடும் காத்தீரே ஆண்டவரே. எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. சமாதானத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தின் தேவனாய் இருந்து எல்லா பாதுகாப்பையும் தந்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. இம்மட்டுமா கர்த்தாவே தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க. ஆராதனை வேலை அனைத்தையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வராதங்களுக்காக க்ஷபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபைத்தாங்க. தடைகளை உடைத்தரலும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரை. துதிக்கிறோம். வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். இந்த பாடலை பாடுவோம். எனக்கு தெரிஞ்ச பாடல் தான், எல்லாரும் பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, துயரோடு விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, துயரோடு விளக்கும் அவரே. ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தன் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த
ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுதிடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. மிகுந்திடுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசை செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நான் ஆடிடுவோம். வாசை செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. Praise God. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். எழுந்து நின்று முடிந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். Hallelujah. Praise God. Jesus Lord. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவர் இவர்தான். Hallelujah. Praise God. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவதாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். இயேசுவே தேவன் தாபரிக்கும் தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும்
துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நீயே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீயே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஆமென். இயேசுவே. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஆமென். இயேசுவே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Hallelujah. Praise God, Lord Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னாலும் துதிங்கள். ஹல்லேலூயா. ஆலயமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. God lives among us. Hallelujah. Great God. Hallelujah. வானத்தையும் பூமியும் படைத்தவர். Great God of the heavens. Hallelujah. வானத்தையும் பரலோகத்தையும் படைத்த ஆண்டவர், the great and the mighty Lord, lives among human beings. Hallelujah. மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். Hallelujah. கர்த்தர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். That is the greatest blessing that you can receive. Hallelujah. நன்றி ஆண்டவரே. பெரிய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்ன? மனிதர்கள் மத்தியில், நம் மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Oh Lord Jesus. Hallelujah. Oh Lord Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. கர்த்தரை நம்புங்கள். Hallelujah. என்னாலும். Hallelujah. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஹல்லேலூயா நாம் யோசித்திருப்போம், நியூ இயர் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு புது எனர்ஜியோடு அப்படியே புத்தாண்டுக்குள் வந்திருப்போம். ஆனால் இந்த கடந்த வாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், இந்த இன்னொரு ஒரு வாரம் 2 வாரம் இப்படி போகும்பொழுது என்ன நடக்கும்னா, அந்த ஹைப் அப்படியே குறைஞ்சினே வரும். கர்த்தர் நம்மோடு இல்லை என்ற அப்படி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். God is not with us. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். நம்மளை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, என்ன இது, நம் நியூ இயரை நல்லா தானே ஆரம்பித்தோம் அப்படின்ற நம்மளுக்கு அந்த கவலைகளும் அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். லார்ட் ஜீசஸ் சேஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, என்னாலும் கைவிடுவதில்லை, எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் கூட அதுதான் சொல்கிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய மாட்டேன்னு இருக்கிறேன். என் சரீரம், என் சுயம் என்னை இழுத்து கொண்டு போகிறது. நான் செய்யக்கூடாது என்று நினைப்பதை நான் செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட கிரேட்டஸ்ட் பால் அவர் சொல்றாரு, ஹalleluya, I am being torn apart in flesh and spirit என்று, ஆவியினாலும் என்னுடைய சரீரத்தினாலும் நான் பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று. ஹalleluya. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். God is a God who does not leave you. ஹalleluya. ஆண்டவர் கைவிடாத தேவன். ஹalleluya. சூழ்நிலைகள் மாறலாம், உங்களை ஹalleluya நான் சரியா வாழலையே, நான் கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஹalleluya. வந்து போகிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் கிடையாது. ஹalleluya. ஜீசஸ் லார்ட். ஹalleluya. அடிக்கடி வந்துட்டு போற சூழ்நிலைக்கேற்றபடி என்ன நடக்குமோ இவர்கள் அப்படி என்ற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் கிடையாது. ஹalleluya. Understand who the God who lives among you. ஹalleluya. நம் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரை நீ புரிந்து கொள். ஹalleluya. Understand the great God who lives among you. ஹalleluya. கர்த்தர் என்றைக்கும் நம்முடன் வாசம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. இந்த புது ஆண்டை கொடுத்திருக்கிறார் கர்த்தர், நமக்கு இந்த புது ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவரீர். ஹalleluya. We praise you Lord. We praise you Lord. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவர் மலை போல நிற்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் அசைக்க முடியாத ஹalleluya. ஹalleluya. நம்முடைய விசுவாசமாய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். ஹalleluya. 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 எனக்கு எங்கிருந்து என் ஒத்தாசை வரும்? கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும். ஹalleluya. Where will my help come from? Where will my help come from? என் ஒத்தாசை கர்த்தரிடத்தில் மட்டும்தான் நான் பெற்றுக்கொள்வேன், அவரிடத்தில் தான் நான் கேட்பேன். ஹalleluya. கர்த்தரே எனக்கு ஒத்தாசையாய் இருக்கிறார். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே. நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ, ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ, ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என்
இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலாவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலாவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். ஏத்திக்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. ஓ ரிபரதரம ஷபரக்கீரமதோ ஈதுரபா ஹதீரம ஷபரக்கபரீதரமதரம ஊரபா ஷமரக்கரமதோ. Hallelujah. Praise God, Lord Jesus Christ. We give you all the glory, Lord. We give you all the glory, Lord. Hallelujah. 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 கர்த்தர் கைவிடாத தேவன். Hallelujah. கர்த்தர் கைவிடாத தேவன். Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் கைவிடாத தேவன். God is great. Hallelujah. Oh shamarabara kirabara doroba hadirama shakarabara. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Oh Jesus Lord. Hallelujah. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். God only. Hallelujah. பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவர் ஒருவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். Hallelujah. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் உன்னை காக்கிற ஆண்டவர். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக Yes Lord Jesus காப்பாரே. இது முதலாய் காத்து வழிநடத்துவார். கொத்தாசை வரும் பர்வதம் நேராய என் கண்களை ஏறெடுப்பேன். இயேசுவே கொத்தாசை வரும் பர்வதம். Hallelujah. Praise God. Hallelujah. 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 Jesus Lord. Hallelujah.
We praise you Lord. Hallelujah. எல்லாவற்றையும் எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. நல்லவரே. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னாலும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் என்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு செய்தால் மட்டும்தான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லாதீர்கள். கர்த்தர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் நல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் யாராய் இருக்கிறாரோ அதனால் அவர் நல்லவர். என்னை அன்பு கூறுகிறார், என்னை நேசிக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God is good. God is great. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த ஆண்டு கூட ஹல்லேலூயா பிசாசு எண்ணங்கள் சிந்தனைகளை போடலாம். என்ன ஆச்சு, நியூ இயர் முடிஞ்சே இப்போ என்ன பெருசாக ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது பெருசாக நடந்துச்சா வாழ்க்கையில் என்று கேள்விகளை போடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. பிசாசை தள்ளிவிடுங்கள். சொல்லுங்கள், பிசாசை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். அவர் செய்வார், செய்ய மாட்டார். ஆனால் அதிகாரம் என் ஆண்டவருக்கு ஒன்றுதான் இருக்கிறது. The authority in my life is only Jesus Christ என்று சொல்லுங்கள். Hallelujah. In the name of Jesus Christ I will live my life என்று சொல்லுங்கள். Hallelujah. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். Hallelujah. ஆண்டவர் ஒருவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 உங்கள் காலை தள்ளாட விடார். Hallelujah. பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. ஹல்லேலூயா. அவர் காலை தள்ளாமல் நம்மை காலை வழுவாமல் வழுக்கி விடாமல் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயே என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயே என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எந்த நேரத்திலும் என் கால்களை தளராது காக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கால்களை தளராமல் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என்னாலும் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்ன செய்கிறார் என்பதை பார்த்து ஆண்டவர் பின்னாடி போவாதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நான் நேற்று கூட ஒரு இடத்துல நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன். 30 ஆண்டுகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ததால், ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணதால 30 ஆண்டுகள் ஒரு போதகரை சிறையில் போட்டார்கள். ஹல்லேலூயா.
எங்கே குடும்பம் போனது, மனைவி பிள்ளைகள் என்ன ஆனார்கள், எதுவுமே தெரியல. பாவம், அந்த ஊழியக்காரரை 30 ஆண்டுகள் சிறையில் போட்டார்கள். அவர் வெளியே வந்த பிறகு கூட அவர் சொன்ன விஷயம் இதுதான், எனக்கு மனம் கலங்கி விட்டது. அவர் சொன்னது, கர்த்தர் நல்லவர், அவர் என்னை காத்து கொண்டார், அவருக்காக எந்த இடத்திலும் நான் சாட்சியாய் இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து நீ ஒரு கிறிஸ்துவனாய் வாழாதே. ஹல்லேலூயா. What God does for in your life, don't be a Christian for that. Hallelujah. கர்த்தர் no, be a Christian for who he is. Hallelujah. கர்த்தர் என்னவாய் இருக்கிறார், யாராய் இருக்கிறார். Worship the great God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Worship the great God. Hallelujah. அவர் யாராய் இருக்கிறாரோ அதற்காக நீ கர்த்தரை சேவி, நீ கிறிஸ்துவனாய் வாழு. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நீ அப்படி வாழும் பொழுது உன் வாழ்க்கை இன்றைக்கு வெற்றி உள்ள நாளாய் மாறும். Hallelujah. கர்த்தர் உன் வாழ்க்கையை இந்த நாள் வெற்றி உள்ள நாளாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நிமிடம் முழுதும், இந்த நிமிஷம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றுவார். ஏனென்றால் total surrender, you are worshiping a great God. Hallelujah. கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு என்னவாய் நடக்கும் எனக்கு தெரியல. நிறைய சிந்தனைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு. அதெல்லாம் நான் கவலைப்படல ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான். ஹல்லேலூயா. நீங்க என் வாழ்க்கையை நடத்துவீங்க. ஹல்லேலூயா. அது ஒன்று போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அதனால தான் பாருங்க நாம் பாட போறோம், ஆண்டவர் படைத்த நாள் இது வெற்றியின் நாள் என்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வியில்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வியில்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க எல்லாரும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும்
குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. எஸ் லார்ட் செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் கூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் கூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். தோல்வி இல்லை எனக்கு. சொல்லுங்க எல்லாரும். எஸ். வெற்றி பவனி செல்வேன். சொல்லுங்க. தோல்வி இல்லை எனக்கு. செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. Praise God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பார்த்து சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு. உலகத்தை பார்த்து சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து பிசாசை பார்த்து சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு. Hallelujah. Declare in the mighty name of Jesus Christ. Declare in the mighty name of Jesus Christ. தோல்வி இல்லை எனக்கு. Hallelujah. வெற்றி பவனி செல்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோல்வி இல்லை எனக்கு. Declare in the mighty name of Jesus Christ. Hallelujah. உச்சரியுங்கள், உங்கள் நாவுகளால் உச்சரியுங்கள். Hallelujah. Hallelujah. உச்சரியுங்கள். Declare in the name of the Lord Jesus Christ. Hallelujah. தோல்வி இல்லை எனக்கு. Hallelujah. ஒரு நாளும் தோல்வி இல்லை எனக்கு. வெற்றியின் ஆண்டவர். Hallelujah. இந்த நாள் முதல் வெற்றியின் ஆண்டவர் என்னை மாற்றுவார்.
சூழ்நிலைகளை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார், வழி நடத்துவார். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி ஆண்டவருடன் நான் செல்வேன், குருத்தோலை ஏந்தி கொண்டு வெற்றி பவனி நான் செல்வேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். Hallelujah. Lord, I will walk with you. Hallelujah. Hallelujah. In the victory journey. Hallelujah. வெற்றி பவனியில் உம்மோடு நான் நடந்து வருவேன். Hallelujah. கர்த்தாவே தேவரீர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், மாறாதவர் என்று சொல்லுங்கள். Hallelujah. Oh, glory, glory. Hallelujah. Jesus is the only Lord. Hallelujah. God, Heavenly Father is the only God. Hallelujah. And we have the Holy Spirit among us. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். பரலோக தேவன் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கைவிடாத தேவன் ஆண்டவர், நம்மை என்றைக்கும் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு மாறாத தேவன். இந்த ஆண்டு ஒரு வாக்கை கொடுத்தாரா? அந்த வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல, எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் பர்சனலாக உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். He would have given you a personal word. Hallelujah. எப்படி நம்ம சபைக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறாரோ அதை போல ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். Hallelujah. கர்த்தர் கைவிடாத தேவன். Hallelujah. வார்த்தை மாறாதவர். கர்த்தருக்கு நீ உண்மையாய் இருந்தால், if you are true and faithful to God, கர்த்தருக்கு நீ உண்மையாய் இருந்தால், அவர் வார்த்தைகளை கீழ்ப்படிந்தால், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் தியானமாய் இருந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன். those who walk in the ways of the Lord, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னாலும் முழங்காலிட்டு ஜெபிக்கிற மனிதன். a prayerful man, a prayerful person. Hallelujah. கர்த்தர் கைவிட மாட்டார். Hallelujah. God will not let you down. Hallelujah. Hallelujah. கர்த்தர் கைவிடாத தேவன். உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. அவர் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. Hallelujah. அவர் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை Yes, Lord. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. Yes, Lord Jesus. எறியப்பட்ட என்னை
ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத என்னை, ஹalleluya. இந்த வரிகள் பாருங்க, ஒன்றுமில்லாத என்னை தூக்கி எடுத்த ஆண்டவர், ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாருங்க, நாம் ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து, வேலூர்ன்ற ஊர் ஒன்றும் பெரிய ஊர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஊரில் பிறந்து, ஒரு ஆம்பூர் என்ற ஊர் பெரிய ஊர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஊர். இந்த ஊரில் சாதாரணமாய் ஒன்றுமில்லாமல் நாம் பிறந்திருக்கிறோம், ஹalleluya. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் நம்மை எப்படி எளிமையான இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், ஹalleluya. நன்றி உள்ள தேவன், நன்றி உள்ள நம் ஆண்டவர், நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஹalleluya. We should be thankful to God, hallelujah. ரஹஷா மராகிரா தோபா ரஹதோரி சந்தரக்கபரா, hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி ஆண்டவரை, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி தேவரே. இந்த நேரத்தில் கூட பலவீனர், சுகவீனம், அப்பா வியாதியாயிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே, ஹalleluya. ஒவ்வொருத்தருக்கும் பலத்தை தாங்க. இந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஹalleluya. ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை உண்டாவதாக, ஹalleluya. வியாதிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்து, எல்லாம் மறைந்து போவதாக, ஹalleluya. எந்த வியாதி இருந்தாலும், எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை உண்டு, ஹalleluya. வியாதியே விலகிப்போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சாபமே விலகிப்போ, பலவீனமே விலகிப்போ. இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஹalleluya. தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சுகத்தையும் பலத்தையும் தருகிற ஆண்டவர் நீர் ஒருவரே, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹalleluya. Praise the Lord, hallelujah, praise God, Jesus Lord, hallelujah, praise God. உங்களை எல்லாரும் இந்த இரண்டாம் வாரத்திற்கு வரவேற்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஹalleluya. இந்த நாளில் கூட நாம் இந்த மாதத்தில் ஒரு 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 தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த வருஷம் முழுதும் திறந்த வாசல் என்றது இந்த ஆண்டின் காரியம், இந்த மாதத்தின் காரியம். ஒரு 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 பட்டணத்தை பார்த்து, அந்த பட்டணத்தில் ஆண்டவர் என்ன செய்தியை நமக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம், ஹalleluya. பாருங்க, அப்போது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் ஆண்டவர் சில செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஹalleluya. இந்த பட்டணம் பாருங்கள், நாம் இந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எருசலேம் போன வாரம் கூட நம்ம எருசலேம் பட்டணத்தை பற்றி நாம் பார்த்தோம். த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட், கர்த்தர் வாசம் செய்யும் இடமாக எருசலேம் இருந்தது. ஆண்டவர் காட் செலக்டட், there were many places, நிறைய இடங்கள் இருந்தது இந்த உலகத்தில். இஸ்ரவேல்லே நிறைய இடங்கள், பெத்லெஹேம் இருந்து நாசரேத் இருந்தது, நிறைய பட்டணங்கள் இருந்து, பெத்தனியா இருந்தது, இந்தமாரி நிறைய பட்டணங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற ஒரு ஜெருசலேம் என்ற பட்டணத்தை, எருசலேம் என்ற பட்டணத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அந்த இடத்தில் தன்னுடைய டுவெல்லிங் பிளேஸை மாற்றினார், ஹalleluya. பாருங்க, இந்த நாளில் நாம் பார்க்கிறது சாக்ரிஃபிஷியல் லேம்ப், நமக்காக பலி கொடுத்த ஆட்டுக்குட்டி,
ஹல்லேலூயா. சாக்ரிஃபிஷியல் lamb, நமக்காக பலி கொடுத்த ஆட்டுக்குட்டி. பாருங்கள், இது ஒரு முக்கியமான காரியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் என்று சொல்லும் பொழுது, ஜெருசலேம் என்று சொல்லும் பொழுது அங்கே சாக்ரிஃபைஸ் அங்கே என்ன சொல்கிறது, பலிகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏராளமான பலிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். 2 காரியம் பார்க்கலாம். ஒன்று, பழைய ஏற்பாடு முழுதுமாக பலிகள், அனிமல், ரைட், மிருகங்கள், ஆட்டுக்குட்டி, புறாவோ இல்லை ஆட்டுக்குட்டியோ இல்லை ஒரு கன்றுக்குட்டியோ, இதை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், பலி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த இரத்தத்தை பாவ நிவர்த்தியாக செய்து கொண்டிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு பலி நடந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பலியாக நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, 2 காரியம் நாம் படிப்போம். வசனம் பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 6 எடுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் சாப்டர் 6 verse 23. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். The sin always leads to death, மரணம். ஹல்லேலூயா. மரணம் என்றால் என்ன? பிரிவினை என்று அர்த்தம். மரணம் என்றால் பிரிவினை, ரைட்? அந்த பர்சன் மரித்தால் அப்படியே மறைந்து போவதில்லை. அவர் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து இன்னொரு உலகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவுதான், இதுதான் பிரிவினை. ஆனால் இது எப்பொழுது நடந்தது? ஆதாம் ஏவாள், ரைட்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது, முதல் மனிதன் பாவம் செய்யும் பொழுது இந்த பிரிவினை உண்டானது. ஹல்லேலூயா. அதனால்தான் பாவம் என்றைக்குமே, தவறான வழிகள் என்றைக்குமே மனிதனை பிரிக்கிறது. யாரிடத்திலிருந்து மனிதன் பிரிப்பதில்லை, கடவுளிடத்திலிருந்து மனிதனை பிரித்து விட்டது பாவம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவர், அவரிடத்திலிருந்து பிரித்தார் இந்த பாவம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, the wages of sin is death என்று சொல்லும் பொழுது பாவத்தில் இருக்கிற மனிதனை காப்பாற்ற வேண்டும். Why there is a sacrifice in this world? The concept of sacrifice, ஏன் இந்த பலி உருவானது, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் உருவானது என்று பார்த்தால், பலி என்றதே உருவானது எதற்காகனால் பாவ நிவர்த்தியக்கா கொடுக்கறதுக்காக. இந்த பலி 2000 years 4000 years பேக்லேருந்து இந்த ட்ரெடிஷன் வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இன்றைக்கு என்ற இல்லை, எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன? பலி கொடுப்பது, ரைட்? இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்லை, நம்முடைய மார்க்கம் மட்டும் இல்லை, யூத மார்க்கம் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல பலி கொடுத்து கடா வெட்டுவாங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இந்த ட்ரெடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை செய்கிறார்கள் என்றால், ரத்தம் சிந்துவதால் பாவ நிவர்த்தி கிடைக்கிறது என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம் வசனம் படித்தது என்ன? பாவத்தினால் என்ன நடக்கிறது? மரணம் வருகிறது. மரணம் என்றால் பிரிவினை என்றால் என்ன? கம்யூனியன் வித் காட், ஃபெலோஷிப் வித் காட். ஹல்லேலூயா. இது பிரிவினை வருகிறது. ஹல்லேலூயா. அதனால் என்ன நடக்கிறது? எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு சுயநீர், செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், நிறைய வாலிபர்கள் நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது இன்றைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்சி என்று, அதாவது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் என்ற ஒரு உணர்வு எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நான் நீதிமான், எனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஹல்லேலூயா. படிங்க ஒரு வசனம், ரோமர் 3ஆம் அதிகாரம். அதே ரோமரில் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் பாருங்க, 10ஆம் வசனம் படிங்க. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்தப்படியே நீதிமான்
ஒருவரும் இல்லை. நோ மேன் இஸ் ரைச்சியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீதிமானா இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்து செய்த காரியம் இல்லாமல் நீ நீதிமான் கிடையாது என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. everyone has fallen of sin. மனிதன் விழுந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நான் செய்வது என்ன, அதுன்னு சொல்லி அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை, நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை க்ளவுட் பண்ணுது. ரைட்? God says, அதே 23ஆம் வசனம் படிங்க. அதே 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி. எல்லாரும் பாவம், all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு அற்றவர்களாகி. So we have all fallen short of the, first of all, acceptance. அக்செப்டன்ஸ் என்ற வார்த்தையை நல்ல மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வது, யாராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எனக்கு உதவி தேவை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐ நீட் ஹெல்ப். ஹல்லேலூயா. ஐ நீட் ஹெல்ப். எனக்கு உதவி தேவை. ஒன்று. இரண்டாவது, நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பாவியாக இருந்தேன், கர்த்தர் என்னை மாற்றினார். ஏற்றுக்கொள், அதை ஏற்றுக்கொள். அக்செப்ட் தட் you have been saved. உன்னை ஆண்டவர் ரட்சித்தார் என்பதை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுதுதான் அவன் பரபரப்பாக நல்ல ஆவிக்குரிய அனல்ல இருப்பான். போக 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 ஆண்டுகள் போக போக ஒரு 2-3 வருஷம், 3-4 வருஷம், 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அனல் குறைஞ்சி கர்த்தர் அவனை ரட்சித்தார் என்ற ஞாபகமே இல்லாமல் நீ எப்படி இருந்த, உன் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நீ எங்கெல்லாம் இருந்து எப்படிலாம் விழுந்து எழுந்து இருந்தாய், ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்தினாரே. யோசித்து பார்த்தியா? கர்த்தர் உன்னை ரட்சித்தாரே, அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இன்றைக்கு நமக்கு யாருக்கும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் மறுபடியும் சில காரியங்களை விழுந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், எத்தனையோ வாலிபர்கள் மத்தியில் சொல்கிறேன், நிறைய பேர்ட்ட போய் சொல்லும்போது, நான் மரித்திருக்க வேண்டும். எத்தனையோ வாட்டி மரித்திருக்க வேண்டும். பாயிண்ட் ஆஃப் டெத்தில் நிறைய வாட்டி நான் சிறு வயதிலிருந்து, என் சிறு குழந்தையிலிருந்து என்னை பிசாசானவன் எப்படியாவது தகர்த்து விட, இந்த ஜெனரேஷன், இந்த லைனை, இந்த வாரிசை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக, இவன் மைக் ஏறி பிடித்து ஊழியம் செய்யக்கூடாது என்பதற்காக எத்தனையோ தடவை நான் ஆபத்திலிருந்து, மரணத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியம் நான் சொல்லுவேன். நான் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னேன்னா எத்தனையோ காரியங்கள். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தர் என்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வாட்டி நான் நம்ம NTTFல ஒர்க் பண்ணிட்டு வரும் பொழுது நான் வேகமாக வந்து கொண்டிருந்தேன். குறுக்க ஒரு டிராக்டர் வந்து விட்டது. ஒரு செகண்ட் தான், இப்படி குனிஞ்சு இப்படி நிமிந்து பார்த்தேன், டிராக்டர் வந்துடுச்சு. நான் இடித்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் டிராக்டரை பறந்து போய் டிராக்டரை தாண்டி அந்த பக்கம் போய் ரோட்டில் விழுந்து உருண்டி எழுந்து உக்காண்டேன். ரைட்டா? அப்போ நான் மேலே பறக்கும் பொழுது ஒன்று தான் தோணுச்சு, இப்படி விழுந்துடக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. உருண்டி எழுந்து போய் மேலே உட்காந்துட்டேன். ஆண்டவரே இயேசுவேன்னு சொன்ன போய் உருண்டேன். எல்லாரும் பார்த்தார்கள், இவன் போயிட்டான் போலகுது அப்படின்னு சுற்றி பார்த்தார்கள். ஆனால் எனக்கு ஒன்றுமே அவ்வளோ, கை மட்டும் லேசாக சுளுக்கின்னு இருந்தது, கை மட்டும் லேசாக இருந்தது. ஒன்றுமே ஃப்ராக்சர் கூட இல்லை, ஒரே ஒரு கீறல் கூட இல்லை. அந்த பைக்கை பார்த்தவர்கள் எனக்கு அப்புறமா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு அந்த பைக்கை பார்த்தவர்கள்லாம் சொன்னாங்க, எப்படி இது இந்த பர்சன் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிருக்கணுமே அப்படின்னாங்க. ஒன்றுமே நடக்கவில்லை. அப்போ பாருங்கள், மரணம் பிரிவினை பிரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் ஏதாவது நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன செய்து கொண்டான்? ஏதாவது இந்த காரியம் இவனை எப்படியாவது மேலே வரக்கூடாது என்பதை தடுத்து கொண்டே. அக்செப்டன்ஸ், செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்றைக்குமே நமக்கு இருக்கக்கூடாது. என்னென்னா சுய நீதி நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கொள்வேன், நான் நீதிமான், நான் என்ன தவறு செய்கிறேன், இந்த ஆட்டிடியூட் நமக்குள் இருந்தால் வேதம் என்ன சொல்கிறது? எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், பாவத்தில் விழுந்திருக்கிறோம், கர்த்தருக்கு எதிராக தவறு செய்திருக்கிறோம், ஆண்டவர் ஒருவரே வழியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. We should accept first of all that we need help. ஹல்லேலூயா.
கர்த்தர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். பாருங்க, யாக்கோபு, அதாவது ஜேம்ஸ் புத்தகம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் பாருங்க. ஜேம்ஸ், தி புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசியில் இருக்கும் பாருங்க அந்த புத்தகம். ஏறக்குறைய படிங்க பார்க்கலாம். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பாருங்க, நியாயப்பிரமாணம் எல்லாம் பற்றி இருந்தும், ரைட்டா, நியாயப்பிரமாணம் எல்லா கட்டளைகளையும் பற்றி இருந்தும் அவன் ஒன்றில் சிறு தவறுகளை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் வேதத்தில்? எல்லாமே செய்த மாதிரி தான், எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். கரெக்டா இல்லையா? நாம் சில நேரத்தில் யோசிக்கிறோம், இதுதானே பரவாயில்ல போனா போது என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அப்படி இல்லை. ரைட்? In the eyes of God, it is not so. God sees everything as unwanted things and sin in your life. உனக்கு தேவை இல்லை என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்றால், நம் வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் சரி, பெரிய காரியம் செய்தாலும் சரி, ஆண்டவர் பாவத்தை பாவமாக தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் பாவத்தை பாவமாக பார்க்கிறார் என்றால் நாமும் அதே போலதான் பாவத்தை பாவமாக நாம் பார்க்க வேண்டும். அதை விட்டு விலகுவதற்கு நாம் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு வார்த்தை தேவ வார்த்தையில் நாம் ஒரு நாள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், ஒரு டிபேட்டில் பேசிக்கொண்டிருந்தோம். என்ன அப்படின்னா, தவறு செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மை விட்டு விலகுகிறாரா என்று. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தவறு செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மை விட்டு விலகுகிறாரா? ஒரு 5 பேர் பேசணும். ரொம்ப ஹீட்டட் டிபேட்டாக போயிருந்தது அது. 2 பேர் பேசும்பொழுது ஆவியானவர் விட்டு செல்வார் என்று பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு சில பேர் ஆவியானவர் விட்டு செல்ல மாட்டார் என்று. இப்போ நான் தான் நடுவராக இருந்தேன். அப்போ நான் நிறைய ப்ரொவோக்கிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தேன். பயங்கர ப்ரொவோக்கிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். அப்போ சிலதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உன்னோடு இருப்பாரா, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உன்னோடு இருப்பாரா என்று கேட்கும் பொழுதெல்லாம் எல்லாருமே என்ன சொல்கிறது, இவர் ஏன் இப்படி மாற்றி மாற்றி நம்மளை கேட்டுக்கிறாரு அப்படி சொல்லி ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலையில் இருந்தார்கள். அப்பொழுது கூட நாம் அந்த டிபேட்டில் கடைசியாக முடிக்கும் பொழுது ஒன்றை எல்லாரும் அக்ரி பண்ணிக்கணும். என்ன அக்ரி பண்ணிக்கணும்னா, வேதத்தில் சொல்வது என்ன, ஆவியானவர் போகிற ஆண்டவர் இல்லை. இஸ் நாட் அ பர்சன் ஹூ கோஸ், தப்பு பண்ணிட்டியா நான் வெளியே போகிறேன், கோச்சின்னு போகிறேன், போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இந்த மாதிரி கிடையாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தப்பு பண்ணிட்டியா, போ நான் போகிறேன், போ. இவர் இல்லை ஆண்டவர். அது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட், நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட், நம்மளுடைய லெவல்ஸ் ஆஃப் திங்கிங் என்ன நினைக்கிறோன்னா அப்படி தான் போலகுது ஆண்டவர். இட்ஸ் நாட் ஸோ. கர்த்தர் அப்படி இல்லை. ஆண்டவர் he becomes silent, dormant, அமைதியாக ஆகிவிடுகிறார். நீ பாவத்தில் விழும்பொழுது ஆண்டவர் he becomes silent, ஆக்டிவாக உன்னோடு இருப்பதில்லை, அவர் செயல்படுவதில்லை. ஆனால் உன்னை விட்டு விலகிவிட்டார் என்பது கிடையாது. எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. ஆனால் தாவீது தான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். தாவீது பாவம் செய்தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்குறா, பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீர் என்று கேட்குறான். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? லார்ட், ஐ ஹாவ் மேட் மிஸ்டேக் இன் மை லைஃப். நான் தவறு செய்திருக்கிறேன். ஐ ஹாவ் மேட் கிரேட் மிஸ்டேக்ஸ் இன் மை லைஃப். எஸ், ஐ அக்செப்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டன்ஸ், ரைட்? நான் ஒற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஹெல்ப் தேவைப்படுவது. நான் முட்டாளாக சிலதெல்லாம் செய்திருக்கிறேன், இன்றைக்கும் செய்கிறேன். டுடே ஆல்சோ சில காரியங்களை தவறுதலாக செய்கிறேன், சிலதை மறைத்து செய்கிறேன். இல்லை என்று சொல்லவில்லை. ஐ நீட் ஹெல்ப், ரைட்? ஐ நீட் ஹெல்ப், பட் டோன்ட் ரிமூவ் த ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் மீ என்று தாவீது சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நம்முடன் தான் இருக்கிறார்.
he becomes silent. அவர் அமைதியாக ஆகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு வாசம் செய்கிறார் என்று அவர் சொல்வது அது ஒரு வாக்குத்தத்தம். It is a promise. It is a covenant. Hallelujah. God will not change that covenant. ஆனால் நாம் அதை உணர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். That is very important. Hallelujah. நாம் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்தால் தவறுகளை செய்வதற்கு நாம் யோசிப்போம், சிந்திப்போம், செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ பாருங்கள், இப்போ 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 என் தம்பி இருக்கிறான், இல்லை தம்பிங்க இருக்கலாம், இல்லை சுரேஷ் இருக்கிறான், யாரோ ஒருத்தர் நான் கூட வரேன் அப்படின்னா ரைட்டா யோசிப்பாங்க 10 வாட்டி, இதை நம்ம செய்யலாமா, அண்ணன் என்ன சொல்வார் அப்படின்னு யோசிப்பாங்க. கரெக்டாக சுரேஷ்? கரெக்ட். அண்ணன் வராரே கூட, இதை நம்ம செய்யலாமான்னு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒன்று கேட்பார், ஏன்டா இதை செய்கிற டே அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு. அதுவே தனியாக போனால் அப்பா அண்ணன் போயிட்டார், பாப்பா பார்க்க போகலாம் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இப்போ நானும் அப்படி தான், நான் ஒன்றும் பெரிய கிரேட் மேன் கிடையாது. இப்போ நான் சில இடங்களில் என்னோட யாரோ கூட வராங்க இல்லை பேசுகிறாங்கன்னா அவர் கூட இருக்கும்போது எப்பா இவர் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம் நிறைய விஷயங்களை. அவர் இப்படி போன பிறகு அப்பா போயிட்டாரா, ரைட்டு, இப்போ நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். இது மனிதனின் இயல்பு. கரெக்டாக இல்லையா? இது மனிதனின் இயல்பு. ரைட். ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள் இருந்தால், எப்பொழுதும் தங்கி இருக்கிறார் என்ற உணர்வு இருந்தால் தவறு செய்ய யோசிப்போம். ஹல்லேலூயா. எப்போ உங்களுக்கு உணர்வு ஆண்டவர் வந்துட்டு போகிறாரு, நம்ம தப்பு செய்யும்போது ஆண்டவர் போயிடுறாரு அப்படின்னா தப்பு செஞ்சுனே இருப்போம். ஏன்னா அவர் தான் போயிட்டாரா அப்படி. அவர் அப்படி இல்லை. ரைட். அதுதான் நம்ம தாவீதுக்கிட்ட பார்க்குறோம். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னையிலேருந்து பிரிச்சிடாது, எடுத்துக்கொள்ளாது. தவறு செஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்கும்போது கேட்குறான். ஹல்லேலூயா. பாருங்க, த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானார் இஸ் எ இன்வெல்லிங் காட். கர்த்தர் நம்முடன் இருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் பாருங்கள் ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம சாக்ரிஃபிஷியல் லேம்ப், எனக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பலி கொடுக்கும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், பலி கொடுத்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இந்த சாக்ரிஃபிஷியல் லேம்பை தான் பார்த்துன்னு இருக்கோம். அதனால தான் பாவத்தை முக்கியமாக முன்னாடி வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் நேரம் இருக்கிறவரை. ஏனென்றால் பாவம் ரொம்ப டேஞ்சரஸ். தி சின் இஸ் வெரி டேஞ்சரஸ். படிப்போம் ப்ராவர்ப்ஸ், அதாவது நீதிமொழிகள் 20:9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பாருங்க, இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவங்களை துப்புரவாக்கினேன். Yes, I have cleansed my heart and I am pure from sin என்று யாரால் சொல்ல முடியும் என்று கேட்கிறான். Nobody can say நான் எல்லாவற்றையும் கழுவிட்டேன் என் சிந்தனைகள், unless and otherwise Holy Spirit helps you. ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார் என்றால் மட்டும்தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் உன்னை பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. By your own strength you cannot defeat Satan. You cannot defeat this world. இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது. உன்னுடைய சுயபலத்தினால் இதை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பிசாசை காலால் நசுக்கி இருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு உனக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருதயத்தில் செயல்பட வேண்டும். அப்பொழுது then you will live a righteous life. Hallelujah. பாருங்க, sin is dangerous. படிங்க எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க, இருதயம், the heart, the sin, இருதயத்தில் இருக்கும் பாவம் மகா கேடுள்ளது, ரைட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார். ஏன் பார்த்தீங்கன்னா, வெளிப்புறமாக செய்யும் சிந்தனைகள், ரைட், வெளிப்புறமாக சில செயல்களை தடுத்து விடலாம், ஆனால் சிந்தனைகளை தடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். The thoughts in your heart, the feelings in your heart is very difficult. Hallelujah. நம் சிந்தனைகள் ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள், சபையில் இங்கே உட்காந்து இருக்கோம், இங்கே உட்காந்துன்னு கூட நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் வேற எங்கேயாவது இருக்கலாம், ரைட்டா இல்லையா? இப்போ சுரேஷ் உட்காந்துக்கிறான்னா அவனு இப்போ அந்த ஆள் போட்டாரா
அரிசி போட்டாரா, மாவு அரைச்சாரா, இப்படி யோசித்துனே இருக்கலாம். அவன் கடை பார்த்து யோசித்துனே இருக்கலாம். சிந்தனைகள், எண்ணங்கள் இங்கே இருந்தால், ஃபிசிக்கலி இஃப் யூ ஆர் ஹியர் ஆல்சோ, யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் மைண்ட் கேன் டுவெல் சம்வேர் எல்ஸ். கரெக்டாக இல்லையா? இட் கேன். அதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அப்போது பாருங்கள், டேஞ்சரஸ் திங், பாவம் என்பது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். இருதயத்தில் நம்முடைய பாவத்தை விலக்க வேண்டும், கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்புறமாக நடித்து விடலாம். யூ கேன் ஆக்ட் ரைட், யூ கேன் மற்றவர்களுக்கு முன்பதாக நடித்து விடலாம். ஆனால் இருதயம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். படிப்போம் பாருங்க என்ன நடந்தது. எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 22. ஹல்லேலூயா. நிறைய வசனங்களை கொடுக்கிறேன், ஏனென்றால் நாம் வசனங்களை வார்த்தை நமக்குள் இருதயத்தில் தங்கி இருக்க வேண்டும். லக்சர், திஸ் இஸ் நாட் அ லக்சர். ஐ எம் நாட் கிவிங் அ லக்சர். ஒரு காலேஜில் நான் உங்களுக்கு ஒரு லக்சரை கொடுக்கவில்லை, நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, வசனங்கள் மனதிற்குள் ஏற வேண்டும். படிங்க ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். கரெக்டா இல்லையா? It will be purged with the blood and without blood. படிங்க, அப்படியே மேலே படிங்க. ரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு உண்டாகாது. Without bloodshed there is no forgiveness or there is no cleansing. மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்? why sacrifice? கேள்வி ஏன் நம்ம கேட்டுக்கிறோம். why sacrifice? why should Jesus Christ come down and sacrifice himself? இன்றைக்கு வாலிபர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, ஐ ஃபைண்ட் இட் ஸோ ஃபூலிஷ், எனக்கு இது முட்டாள்தனமாக இருக்கிறது, ஒரு கடவுள் கீழே இறங்கி வந்து சிலுவையில் மரிக்க வேண்டும், வாய் என்று கேட்கிறார்கள். why should a God come and die for me? I find it so foolish என்கிறார்கள். No my son, no my brother. கர்த்தர் இறங்கி வந்தார். ஏனென்றால் வித்தவுட் பிளட் ஷெட், ரத்தம் சிந்துவதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. there is no forgiveness without bloodshed. hallelujah. இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் உலகத்தில் எல்லாரும் சிந்திக்கிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஏன்? why there should be bloodshed? ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? because லேவியராகமம் படிங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். Yes, why should bloodshed be there? ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? why there is bloodshed, my son, my daughter? ஏன் என்றால் because life is in the blood. ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. hallelujah. if you remove blood, right, if you remove blood from your system, you are dead. hallelujah, praise God. பயாலஜி தெரிந்தவர்கள், டாக்டர்ஸோ எல்லாரும் நல்லா தெரியும். பொதுவான சிந்தனை, கிட்னி இல்லாமல் வாழலாம். கரெக்டாக இல்லையா? கிட்னி இல்லாமல் வாழலாம், ஒரு கிட்னி இல்லாமல் வாழலாம், 2 கிட்னி இல்லாமல் டயாலிசிஸில் வாழலாம், ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டு கூட வச்சு வாழ்கிறாங்க, இருதயமே இல்லாமல் மெஷின் வைத்து கூட வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க, பித்து பையை ரிமூவ் பண்ணிடுறாங்க, ஸ்டமக்கு கூட இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் ஸ்டமக் கூட இல்லாமல், கை கால் இல்லாமல் கூட வாழலாம். கரெக்டாக இல்லையா? கண்கள் இல்லாமல் வாழலாம், வாய் இல்லாமல், மூளை ஒர்க்கே ஆகலைன்னா கூட, சில பேருக்கு மூளை ஒர்க் ஆகிறதில்ல, அந்த மாதிரி மூளையே ஒர்க் ஆகலைன்னா கூட அவர்கள் கூட வாழலாம் இந்த பூமியில். கரெக்டாக இல்லையா? ஆனால் ரத்தம் இல்லாமல் வாழ முடியுமா? யூ கேனாட். அதுதான் பயாலஜி. ரைட்? பயாலஜி என்ன? வித்தவுட் பிளட் யூ கேனாட் லிவ். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ பாருங்கள், அதுக்காக நீங்கள் அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது, அதுக்கும் டெஃபினேஷன் இருக்குது. அதனால் பயாலஜி கிளாஸ் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ காக்ரோச்சுக்கு ரத்தம் இருக்கா? கரெக்டாக இல்லையா? அதுக்கு உயிர் இருக்கே, காக்ரோச்சுக்கு ரத்தம் இருக்கா? இருக்கு. அது ஒயிட் கலரில் இருக்குது. பூச்சிக்கு ரத்தம் இருக்கா? இந்த மாதிரிலாம் ஞானமாக எதாவது கேட்கணும்னு யோசிப்பாங்க. ரைட்டா? ஆனால் என்ன விஷயம்னா, நம்ம அதுக்கும் பதில் இருக்குது. ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்
ஏன் ஒரு கடவுள் ஏன் இந்த உலகத்தில் மரித்து சிலுவையில் மரித்து எனக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்ற அடிப்படை கேள்வி எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எருசலேமில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. கிறிஸ்தவத்திற்கு அடித்தளமாக அஸ்திபாரமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இதுதான் அஸ்திபாரமான. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்தவமே கிடையாது. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களே அல்ல, யூதர்களோ இல்லை வேற ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருந்திருப்போம். இயேசு கிறிஸ்து மரித்ததால், அவரை ஆண்டவர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினதால் என் பாவங்கள் கழுவப்பட்டது என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் தான் சொல்கிறோம் why blood? because there is life in blood. அதில் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். படிப்போம் பாருங்க. இன்னொரு கேள்வி இருக்கிறது. என்ன அப்படின்னா, அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் மனிதனின் ரத்தம் மனிதன் பாவத்தை கழுவுமா என்று பார்த்தால் அது கூடாது, முடியாது. ரைட்? ஏனென்றால் ஒரு பாவத்தை கழுவ வேண்டும் என்றால், மனிதனின் பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் ஒரு சுத்தமான, பரிசுத்தமான, தெய்வீகமான ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது. மோசேயின் ரத்தம் மனிதனின் பாவத்தை கழுவுமா? மிக சிறந்த மனிதன் மோசே, உலகத்திலேயே மிகப்பெரிய லீடர். அவருடைய ரத்தம் கழுவாது. அவருடைய ரத்தம், அவருக்கே இயேசு கிறிஸ்து தான் அவசியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா மிகப்பெரிய ப்ராஃபெட். வானத்திலிருந்து ரதங்கள், குதிரை ரதங்கள், நெருப்பினால் ஃபயர் சாரியட்ஸ் அவரை கொண்டு போய் சென்றது. That man is a great man, great prophet. அவருடைய ரத்தம் மனிதர்களின் பாவத்தை கழுவுமா? No, it will not, because that person himself needs Jesus Christ. Hallelujah. அந்த மனிதனுக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்படுகிறது. Hallelujah. அப்போ மனிதனின் ரத்தம் மனிதன் பாவங்களை கழுவுமா? கழுவாது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தேவகுமாரனின் ரத்தம் தான் இதற்கு தேவைப்பட்டது. இதை நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாருங்க, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யார்? அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருக்கு. He was the mediator between man and God. Hallelujah. So மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் அவசியமாக இருந்தது. யார் அந்த மத்தியஸ்தர்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டார், நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித குமாரனாகவும் தேவகுமாரனாய் இருந்ததால், he was the son of man, he was the son of God, so his blood was precious and he became the mediator. அவரே மத்தியஸ்தராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலிலும் ரூபத்திலும் நாம் படைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெனிசஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமா, நமது சாயலிலும் நமது மேன், நம் மனிதர்கள், we have been created in the image and likeness of God. Hallelujah. அதனால் ஆண்டவர் மனித ரூபத்திலேயே இந்த சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனித ரூபத்தில் மரிக்க வேண்டும் என்று பார்த்தால், ஆண்டவர் மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் உண்மை என்ன? மனிதன்தான் ஆண்டவர் ரூபத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்கிறோம்? எப்போ கிறிஸ்மஸ் அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவர் மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வந்தார் என்று தான் சொல்வோம். நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க, ரைட்டா? ஆனால் அது உண்மை அல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்து விட்டார். ஆண்டவரின் ரூபத்தில் தான் நாம் படைத்திருக்கிறோம், ரைட்டா?
நம்ம ஆண்டவருடைய ரூபத்தை சாயலில் எடுத்துக்கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்டவர் நம்முடைய சாயலை எடுத்துக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அது இது தலைக்கீழாக சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் மனிதனுக்கு கொடுத்தார். அந்த மனித ரூபத்தில் தான் சிலுவையில் மரித்தார். அந்த மனித ரூபத்தில் தான் அவர் இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, the blood shed was for man. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் படிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதை தவிர அவர் பிரதான ஆசாரியராகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. Lord Jesus Christ is our mediator. Lord Jesus Christ is our advocate. Lord Jesus Christ is our high priest. அவர்தான் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பிரதான ஆசாரியராய் பரலோகத்தில் இருக்கிறார் என்றால், இந்த பூமியில் இருக்கும் ஆலயம் போல பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் பிதாவுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. He is the high priest who stands before God for you and me. He represents you in heaven. Hallelujah. உன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அங்கே. Hallelujah. நாம் தவறி விழும் பொழுது, தவறான விஷயத்தில் விழும் பொழுது, இல்லை வழி தவறி போகும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தில் என்ன செய்கிறார்? நமக்காக வழக்காடுகிறார். Hallelujah. அவர் சொல்கிறார், இல்லை இவன் சரியா இந்த வாட்டி தவறு செய்து விட்டான், இனிமேல் சரியாக மாற்றிவிடும். இல்லை இவர்களுக்கு இதை செய்ய வேண்டும், இந்த குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும், இவர்களுக்கு இது அவசியமாக இருக்கிறது, இந்த ஆண்டு இந்த குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும், ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இல்லை இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அட்வொகேட் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யாரும் குழந்தை பாக்கியம் என்பது யாரும் தடுக்கவில்லை. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இட் இஸ் ஸ்டாப்ட் பை சேட்டன், பிசாசு தடுக்கிறான், பிசாசு ஏதோ செய்கிறான் என்று. நோ, இட் இஸ் நாட் ஸோ. கர்த்தர் அடைக்கிறார், கர்த்தர் திறக்கிறார் என்றுதான் இருக்கிறது வேதத்தில். கர்த்தர் ஒருவரே தடுக்கிறார், கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறார் பிள்ளைகளை. ஹல்லேலூயா. இட் இஸ் ஒன்லி இன் காட்ஸ் ஹேண்ட். ஸோ ஹூ இஸ் த அட்வொகேட் இன் ஹெவன்? பரலோகத்தில் யார் நமக்காக இருக்கிறார்கள்? பிரதான ஆசாரியராக ஹை பிரீஸ்ட் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஹை பிரீஸ்டாக இருக்கிறார். படிங்க, அதே 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் படிங்க. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமா, பாருங்க, இப்ப he is holy, அவர் பரிசுத்த 26ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ரைட்டா? குற்றமற்றவராய் இருக்கிறார், மாசில்லாதவராய் இருக்கிறார், பாவிகளுக்கு விலகினவரும், set apart from sinners, பாவிகளது விலகினவராய் இருக்கிறார், வானங்களிலும் உயர்ந்தவர், exalted person ஆக இருக்கிறார். why Jesus Christ? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று பார்த்தால், அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், மத்தியஸ்தராய் இருக்கிறார், நமக்கான வழக்காடும் ஆண்டவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் மெல்கிசேதேக்கின் அடையாளத்தில் அந்த இதில் வம்சத்தில் வருகிற ஒரு பர்சனாக, ஒரு பிரதான ஆசாரியர் இருக்க மட்டும் அல்ல. இந்த வசனத்தில் 26ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேற யாரும் இல்லை. அடுத்தபடியாக அவர் குற்றமற்றவராய் இருக்கிறார், பிளேம்லெஸ் பர்சன். யாரா ஒருத்தர் கூட நம்ம பிளேம் பண்ணிடலாம், மோசேவே பிளேம் பண்ணிடலாம். ஏனென்றால் அவர் தவறு செய்து விட்டார், கொம்பை எடுத்து சொல்லு என்று சொன்னார், பாறையை அடித்து விட்டார், அவரையும் கூட பிளேம் பண்ணலாம்.
இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராய் இருக்கிறார். அப்புறம் மாசில்லாத பியூர் ஹார்ட், he is the purest heart, மாசில்லாதவராய் இருக்கிறார். செட் அபார்ட் ஃப்ரம் sinners, பாவிகளிலிருந்து விலகினவர். he has no sin in him, அவருக்குள் பாவம் இல்லை, ஆனால் அவர் மேல் பாவம் சுமக்கப்பட்டது. ஹalleluya. God did not have any sin, right? இயேசு கிறிஸ்து பாவியாக பிறக்கவில்லை, அவருக்குள் பாவம் இல்லை, ஆனால் அவர் மேல் பாவம், உலகத்தின் பாவம் சுமக்கப்பட்டது. அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. such a pure person, such a holy person, அது யாரால் இருக்க முடியும்? மனிதனால் இருக்க முடியுமா? no man can be such. Moses, Joseph, David, யாருமே கிடையாது. everybody has fallen of sin. Hallelujah. Only Jesus Christ, because he is the son of God. அவர் ஏன் he is the son, அவர் ஆண்டவர் தேவ குமாரனாய் இருப்பதால் he is pure, he is holy, அவர் பரிசுத்தராக, set apart from sinners, பாவிகளிலிருந்து பிரித்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்ல, உயர்த்தப்பட்டிருக்கிறார். கடைசி he is exalted. கடைசியாக என்ன எழுதப்பட்டிருக்கு? இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இல்ல, கடைசியாக பாவங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவர். அது இல்ல, set apart from sinners. அதுக்கப்புறம் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய், வானங்களில் உயர்ந்தவராய் இருக்கிறார். ஹalleluya. வானங்களில் உயர்ந்தவராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he is exalted above all, உயர்த்தப்பட்டிருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். எல்லா அத்தாரிட்டி, எல்லா காரியங்களும் ஆண்டவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லுங்க, இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் த ரைட் பர்சன்? Yes, he is the right person. அவர்தான். பிகாஸ் இந்த உலகம் என்ன கேட்குது? why Jesus Christ? ஏன், why should this person come and die for me? I have answers for that. He is the sacrificial lamb. அவர்தான் பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருக்கும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. படிப்போம் பாருங்க. அதே நம்ம 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் வசனம் படிங்க. எபிரேயர். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிங்க. அதெப்படியெனில் காளை, வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் இரத்தம் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மனித, அதாவது என்ன சொல்ல வருது இந்த வசனம் அப்படின்னா, அனிமலோடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை கழுவாது என்று சொல்லுது. ரைட்? படிங்க 14ஆம் வசனம் படிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, பழுதற்ற blemish by the Holy Spirit's offering, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம். ரைட்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ரத்தம் இது. ரைட்? இது படிங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ரைட். God says, if you think, if நீங்கள் மனிதனுடைய ரத்தமோ அனிமல்ஸுடைய ரத்தமோ இல்லை மற்ற காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல காரியம் செய்கிறேன், இதெல்லாம் என் பாவங்களை கழுவும் என்று நினைத்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தம் எவ்வளவாய் உங்களை சுத்திகரிக்கும். how precious is the blood of Jesus Christ என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹalleluya. பாருங்க. தென் எருசலேம் என்று நாம் நினைக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார் என்று நீங்கள் உணர வேண்டும். ஹalleluya. Jesus Christ has been slain
ஃபார் யூ அண்ட் மீ. ஹல்லேலூயா. இதை என்றைக்கும் நாம் உணர வேண்டும். அதை தூக்கி போட்டுட்டு போகவே கூடாது. ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது, நமக்கு தெரியல, நம்ம இல்லை, அப்போது ஏதோ ஒன்று நடந்தது. தட் இஸ் வெரி ராங் அப்ரோச். பிகாஸ் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் இல்லை. ரைட்? ஹி இஸ் நாட் இன் த டூம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிருடன் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ரத்தம் பேசும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ரத்தம் ஏன் பேசும் என்றால் அவர் உயிருடன் எழுந்த ஆண்டவராய் இருப்பதால் அவர் ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடன் பேசும். ஹல்லேலூயா. அதற்கு படிப்போம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 John 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்றால் என்ன? அவர் ரத்தத்தை சிந்தினார். ஏன் ரத்தத்தை சிந்தினார்? ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. God shed his blood for us. That means God gave his life for us. Hallelujah. God gave his life for us. ஏனென்றால் because we have to get life. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்றது எப்படி கொடுத்தார்? அவர் ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். அதனால் நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? கஷ்டமான ஒரு மெசேஜாக இருக்குது, இருந்தாலும் செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். why Jesus Christ என்று. ஹல்லேலூயா. you should always remove என்றைக்குமே அந்த எண்ணத்தை நாம் தூக்கி போட வேண்டும். என்னவென்றால் எனக்கு எல்லாம் தெரியும் அண்ட் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், எனக்கு நீதிமான், நான் பார்த்துக்கொள். நோ, யூ நீட் காட் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ். யூ நீட் ஜீசஸ் கிரைஸ்ட். யூ ஹேவ் பின் வாஷ்ட் அண்ட் பர்ச்சேஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி வாங்கப்பட்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஹேவ் பின் பர்ச்சேஸ்ட் வித் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால் தான் 1 John 3:16 சரி, ஜான் 3:16 சரி, யோவான் 3:16 சரி, ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், ஆமா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பாருங்க, அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததால், அவர் மரித்ததால், அவர் சாக்ரிஃபிஷியல் லேம்பாய் இருந்ததால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ரத்தம் சிந்தினதால் தான் ரட்சிப்பு உண்டானது. நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் தீங்கிலிருந்து, இந்த உலகத்தில் இருக்கும் அடிமை பாவத்திலிருந்து அடிமைகளாக சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாவ அடிமையாக இருந்தோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் உடைச்சி வெளியே வர முடியல. மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்து விடுதலை கொடுத்தவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி ஆன்சர் டு யுவர் பிரேயர்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நேரம் தாண்டி போயின்னு இருக்கேன். கடைசியாக ஒரு ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசிவிட்டு நாம் போகலாம். ஆண்டவருடைய அன்பு பாருங்கள், நாம் எப்படி கழுவப்பட்டு இருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அது மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் பாவங்களை சுமந்தார், ரத்தத்தை சிந்தினார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். Hallelujah. We are being healed and saved by the blood of Jesus Christ and by Jesus Christ himself. Hallelujah. Praise God. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. Praise God, Lord Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தீரே. அப்பா தேவரீர் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உயிரோடு அப்பா பரலோகத்தில் அப்பா எங்களுக்காக வழக்காடும் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுக்கு பரிந்து பேசும் ஆண்டவராய் இருக்கிறீர். பிரதான ஆசாரியராக நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தராய் அங்கே நிற்கிறீர் எங்களுக்காக. எங்களுக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய வல்லமையால், உம்முடைய வழி நடத்துதலால் இந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலத்தை தாங்க. By the guidance of the Holy Spirit, help us Lord, help us to live Lord. Hallelujah. எங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் இந்த உலகத்தை மேற்கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை மேற்கொள்ள தேவரீர் எங்கள் பாவங்களை மேற்கொள்ள, எங்கள் பலவீனங்களை மேற்கொள்ள, இந்த உலக போராட்டங்களை மேற்கொள்ள தேவரீர் எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே நாங்கள் ஜெயிக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்தரலுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாருடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சகல காலங்களும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.